अस्सलाम वालेकुम वेलकम बैक फैशन मगल चैनल இந்த வீடியோவில் இந்த மெரூன் கலர் ட்ரெஸ் நான் கட்டிங் பண்ணது காட்ட போகிறேன். இது வந்து நெட்டு துணியில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். களி டிசைனில் இது கட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம லெஹங்கா எல்லாம் வாங்கும்போது அது இருக்கும்ல, மேலே சின்னதாக இருக்கும், கீழே அகலமாக களி டிசைன் சொல்லுவோம். அந்த டிசைனில் கட் பண்ணியிருக்கிறது. இது நான் நடுவில் இருக்கிற இந்த ஸ்டிச்சிங் வந்து பிரிச்சுட்டேன். இது ரஃப்பான ஒரு ஸ்டிச்சிங் தான் போட்டு இருக்கும். சைடில் ஒரு ஸ்டிச்சிங் இருக்கும், மேலே ஒரு ஸ்டிச்சிங்கு, சைடில் கை மாதிரி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இது ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஸ்டிச் பண்ணி தான் இருக்குது, நீங்கள் நெக்கு மட்டும் ரவுண்டு கட் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வந்து கைக்கு வந்தது. சைடில் கைக்கு லைனிங் வாங்கி போடணும். இது வந்து ஷாலு ஃபுல்லாக வந்து நெட்லேயே அந்த எம்ப்ராய்டிங் அதே த்ரெட்டில் எம்ப்ராய்டிங் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ஷாலு. அது வந்து ஃபுல்லாக ரெடிமேட் மாதிரி தான் கஸ்டமர் வந்து நினைப்பாங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லை. இது ரஃப்பாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டிருக்கோம், அது இழுத்தோன்னா அப்படியே நமக்கு வந்துடும். அண்ட் இதோட லைனிங் உங்களுக்கு நான் காட்டுறேன். லைனிங் வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக, அதாவது சீக்கிரமாக நம்ம ஒரு வாட்டி துவைச்சாலே நமக்கு வந்து அது அப்படியே நூல் நூலாக அது வந்துடும். நூல் த்ரெட் அப்படியே கசங்கிடும். அது வந்து ஸ்டிச்சிங் அப்படியே இருக்கும். ஸ்டிச்சிங்லேருந்து நூல் நூலாக அப்படியே அந்த துணி வந்து கசங்கி அப்படியே வந்து பிரிஞ்சிற மாதிரி வந்துடும். அது ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தான் இந்த லைனிங் துணியை கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெஸ் தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த ட்ரெஸ்க்கு இந்த லைனிங் நம்ம கொடுத்தாலும் நம்ம வந்து காட்டன் லைனிங் உள்ளே கொடுக்க போகிறோம் இதுக்கு. அதுதான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது கட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து பேக் பார்ட்டு ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேக்கில் இந்த செக்குடு டிசைன் மாதிரி இல்லை எம்ப்ராய்டிங்கு, ஃப்ரண்ட் சைடில் மட்டும் இருக்குது. இது சரி சமமாக வச்சுக்கிட்டு நம்ம இதை வந்து கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சுற்றி கூட ஒரு தையல் அடிச்சிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக மெட்டீரியல் இருந்தால் கூட ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் அப்படி வந்தால் கூட நார்மலாக டிசைன் பண்ணி கட் பண்ணிக்கிட்டா கூட நமக்கு துணி வந்து வந்துடும். ஆனால் இதில் வந்து கட் பண்ணும்போது துணி அவ்வளோ நமக்கு மீறாது. தைக்கவும் நம்ம நெக் பீஸு சைடில் கைக்கு இந்த ஜாயின் கொடுக்கணுன்னா கூட நமக்கு துணி வந்து இருக்காது. இதில் இருக்கிற துணி கரெக்டாக நம்ம வந்து தைச்சாதான் உண்டு. ஸ்கேல் வச்சு நான் உள்ளே வந்து துணி சரி சமமாக இருக்கான்னு பார்த்து நான் தள்ளிக்கிறேன். இப்போ சரி சமமாக பண்ணிக்கிட்டு கீழே பாருங்கள், ஒன்று மேலே கீழேன்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒழுங்குபடுத்திடலாம். பாருங்கள், நான் சரி பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம வந்து மெஷர்மெண்ட் போட்டு இதை கட்டிங் பண்ணிக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்கிற பொண்ணுக்கு நான் தைக்கிறேன். 16 இன்ச் நமக்கு தேவை. நான் 17 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு. இந்த மாதிரி வரக்கூடிய துணியை கவுனாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் பிரித்து நீங்கள் கட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு சரியாக வரும். அதில் இருக்கிற ஸ்டிச்சிங் நீங்கள் நம்பி வந்து அப்படியே நீங்கள் தையல் அடிக்க முடியாது. அது வந்து அப்படி தைச்சாலும் நமக்கு வந்து அது சரியாக வராது. நீங்கள் பிரித்து இந்த மாதிரி வந்து அளவு போட்டு தான் நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும். கீழேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற அந்த பிசரெல்லாம் நம்ம வெட்டிக்கலாம். அகலம் 10 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 9 இன்ச் தேவை, 10 மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அது வந்து லைன் போட்டுக்கிறேன். ஏன்னா கீழேயும் நம்ம அதே சைஸ் தான் வச்சுருக்கோம். டாட்ஸ் பிடிக்கும் போது நமக்கு சரியாக வந்துடும். ஆம் ஹோல் 7 இன்ச்சு, ஷோல்டரும் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்குக்கு மேலே 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு நெக்குக்கு நமக்கு 4 இன்ச்சு தேவை. 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இது ரவுண்ட் ஷேப்பாக நான் கொடுத்துக்கிறேன்.
இதே மாதிரி இந்த பக்கம் ஆம் ஹோலுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், இல்லை கையில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாக்ஸ் மாதிரி போட்டு 1.5 இன்ச் கேப் விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டால் கூட பெட்டராக இருக்கும். பேக் சைடு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இது கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த துணியில் சைடில் நிறைய நூலுங்க அந்த பிசுறுங்க வந்துக்கிட்டே இருக்கும். இது கட்டிங் பண்ணதும் நீங்கள் தைச்சிட்டு உடனே ஓவர்லாக் அடிச்சிடுங்க. சைடில் இந்த ஆம் ஹோல் கிட்ட இதெல்லாம் நமக்கு பிசுறுங்க வந்துக்கிட்டே இருக்கும். பேக் சைடு கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடும் நான் கட்டிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் சைடு டிசைனு. இந்த ஹார்ட் ஷேப் மாதிரி கொடுத்து அது செக்குடு டிசைன் கொடுத்துருக்காங்க. சரி சமமாக போட்டுட்டு நம்ம கட் பண்ண இந்த பேக் சைடு அப்படியே நான் போட்டுக்கிறேன். நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கும் நம்ம வந்து அதே அளவு தான், அதே அளவு வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் மட்டும் ஃபுல்லாக கட்டிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் உள்ள கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடுக்கு. இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் இப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் கட்டிங் பண்ணிட்டேன். இதுக்கு நான் காட்டன் லைனிங் வாங்கி இது கொடுக்க போகிறேன். இப்போ நான் கை கட்டிங் பண்ண போகிறேன். கை நமக்கு ஃபுல் கை தேவை. இது வந்து 3/4 கை தான் வரும். இது நம்ம எப்படி கட்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே நான் பார்ட்ரு ஜாயின் கொடுக்க போகிறேன். இந்த ஷாலில் இருக்கிற இந்த பார்ட்ரு இந்த சைடு கீழே இதுவும் செக்குடு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4ஆக மடித்து சரி சமமாக நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த ஷாலில் இருக்கிற இந்த பார்டரை எடுத்து நான் வந்து கீழே கொடுக்க போகிறேன். கஸ்டமர் வந்து நெட்டு ஷால் இருந்தனால வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் இருக்கிற இந்த பார்டரை நான் இந்த கீழே நான் கொடுக்க போகிறேன். அப்போது நமக்கு ஃபுல் ஹேண்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பார்டர் வரதுனால ஃபுல் ஹேண்டு அழகாகவும் இருக்கும். பதினெட்டு இன்ச் நமக்கு தேவை. அந்த 3 இன்ச்சில் நமக்கு பார்ட்ரு வந்துடும். 3 இன்ச் 3.5 இன்ச் இருக்கும் அந்த பார்ட்ரு. நான் இந்த பார்டர் இங்கே கட்டிங் பண்ணி இங்கே வைக்க போகிறேன். 3 இன்ச் வருது நமக்கு. இது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு 3 இன்ச் கம்மி பண்ணி நான் 18 இன்ச் இந்த சைடு வச்சேன். இந்த சைடு 15 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே ஒரு 6 இன்ச் வைக்கிறேன், மேலே 8 இன்ச் வச்சுருக்கேன். கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்கலாம். நமக்கு தைக்க சரியாக இருக்கும். நமக்கு ஃபுல் டிசைனும் இதில் வந்துடும். இது நெட்டு துணிக்கு மேலே தான் அந்த பார்டர் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். இதுக்கு கிரேப் லைனிங் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் போடுங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் காட்டன் லைனிங் நம்ம உடம்புக்கு தரோம் இல்லையா, அதே லைனிங் நம்ம இதில் கைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் தைக்கும்போது காட்டன் லைனிங் கொடுத்து நீங்கள் தைங்க. அதே லைனிங் இருக்கே நீங்கள் தைச்சா உங்களுக்கு
நீங்கள் வந்து துவைச்சி நீங்கள் திரும்ப போடும்போது உங்களுக்கு வந்து அந்த துணி வந்து பிசுறாக வந்து அந்த அப்படியே நூல் நூலாக விலகிடும், உங்களுக்கு திரும்ப வேர் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக லைனிங் உள்ளே கொடுத்து நீங்கள் தேங்க. கீழே பாட்டமுக்கு இல்லைன்னா கூட மேலே பாடிக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். பாடி பார்ட் தான் மெயின் பார்ட்டு. மேலே ஷோல்டர், கை, இடுப்பு, சைடு எல்லாம் அதில் தான் கலந்துருக்கும். அத்தனை தையல் இடத்துலையும் இல்லை நடுவுலையும் உங்களுக்கு பிசுறாக விட்டுடும். அது திரும்ப நீங்கள் வந்து வேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே பாட்டம் வெட்டுறதுக்கு எனக்கு 9 இன்ச் தேவை. தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் இருந்தால் போதும். நமக்கு கொஞ்சம் தான் சைடில் அதிகமாக இருக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தைக்கும் போது சைடில் இருக்கிற இந்த பிசுறு நம்ம வெட்டிக்கலாம். சைடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் தைக்கலாம். கீழே பாட்டமுக்கு 41 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். மேலே இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நெட்டு துணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் அளவுக்கு கரெக்டாக வர மாதிரி நான் வச்சுருக்கேன். நாற்பத்தி 1 இன்ச் மார்க் பண்ணி சைடில் வரும்போது ஒரு இன்ச்சு 2 இன்ச் நம்ம சைடில் இந்த சைடு குறைச்சிக்கலாம். 41னா ஒரு 39 இன்ச் நம்ம இந்த சைடு வைக்கலாம். அந்த ரவுண்டாக கவாக கீழே வந்திருக்கும். இல்லைன்னா சைடில் நமக்கு கீழே தொங்குற மாதிரி ஆகிடும். அதுக்காக இது வந்து கோல் வந்து கம்மியாக தான் இருக்குது. இதை விட அதிகமாக நீங்கள் கோல் நல்லா ஃப்ளேயராக நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் சைடில் கம்மி பண்ணி நீங்கள் கட்டிங் பண்ணி தைக்கிறது உங்களுக்கு யூஸபுளாக இருக்கும். பாருங்கள், நான் கட்டிங் பண்ணிட்டேன். இதே மாதிரி லைனிங் துணியும் நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த லைனிங் துணி வந்து எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சென்டோன்னு சொல்லி ஒரு லைனிங் துணி வரும். நிறைய சுடிதாருக்கு லைனிங்காகவும் பேண்ட்டுக்கு துணி சேர்த்து 3.5 மீட்டர் 4 மீட்டர் அது கொடுத்துருப்பாங்க. இது அந்த சென்டோன் துணியோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த லைனிங்கோட அகலமும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடுப்புக்கு நான் அதே மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கீழே நீளம் வந்து ஒரு 2 இன்ச் நான் குறைவாக வச்சுருக்கேன். 41 இன்ச் இருந்துச்சு. நம்ம 39 38 இன்ச் வைக்கலாம். கீழே இந்த மாதிரி க்ராஸாக நான் வந்து மார்க் பண்ணி கட்டிங் பண்ணிக்கிட்டேன். கீழே இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்ம கட்டிங் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி நெக்கு, ரவுண்ட் நெக்கு, ஷோல்டரு, ஆர்ம் ஹோல், சைடு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். கீழே பாட்டமுக்கும் அதே மாதிரி நம்ம இடுப்பு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு பாட்டமுக்கும் சைடில் அடிச்சிக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ட்ரெஸ்ஸு தைச்சி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இது பேக் சைடு. இது மாதிரி சிம்பிளாக நான் வந்து தைச்சிருக்கேன். 2 டாட்ஸ் வச்சு. செக்குடு டிசைன் பேக் சைடில் இருக்காது, இதில் வந்து டிசைன் இருக்குது. பாருங்கள், நல்லா கிரிப்னஸாக தெரியுது. பாருங்கள், கைக்கு நான் வந்து காட்டன் லைனிங் தான் வச்சுருக்கேன். சேம் கலரில் பாருங்கள், காட்டன் லைனிங் வச்சு தைச்சிருக்கேன். மேலே பாடிக்கு மட்டும் நான் வந்து இதில் காட்டன் லைனிங் வச்சுருக்கேன். கீழே வைக்கல. கீழே கஸ்டமர் வேணாம், மேலே மட்டும் இருக்கட்டும்னாங்க. அதுக்காக பாருங்கள், இந்த துணி தான் அது. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி துணி இருக்கும்போது நீங்கள் காட்டன் லைனிங் கொடுத்து நீங்கள் தைங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அழகாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.